ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 11th சாப்டர் கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ டிரான்சாக்ஷனில் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ ஐட்டம்ஸில் 5th அண்ட் 6th பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் உங்களுக்கு டேப்லர் காலம் 5 ஐட்டம்ஸுக்கும் டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. அதில் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் 2 பாயிண்ட்ஸாக ஹாரிசாண்டலாக பார்த்துட்டோம். இன்றைக்கி 5th அண்ட் 6th பாயிண்ட்ஸை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் 5th பாயிண்ட்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் குட்வில், காப்பிரைட், ட்ரேட்மார்க் எக்ஸட்ரா. அப்படின்னா என்னன்றதை மீனிங் பார்க்கலாம். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் மீன்ஸ் வாட் இஸ் தட்? குட்வில். When a company acquires another company, ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை அக்வயர் பண்ணும்போது, வாங்கும்போது, அந்த வாங்கக்கூடிய கம்பெனியோட நற்பெயர் அதுக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ கொடுத்து தான் இவங்க பர்ச்சேஸ் பண்ணணும். அதை காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக நம்ம ட்ரீட் பண்ணணும். தென் காப்பிரைட். காப்பிரைட்னா என்ன? ப்ரொடெக்ட் ஒரிஜினல் ஒர்க் ஆஃப் ஆத்தர்ஷிப் ஆஃப் புக்காக இருக்கட்டும், மூவியாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த சினிமா சாங்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சாங்ஸோ அந்த சினிமாவோ ஒருத்தருடைய ஆத்தர்ஷிப் இருந்ததுன்னா அதை இன்னொருத்தர் யூஸ் பண்ணும்போது அவங்கக்கிட்ட பர்மிஷன் இல்லாமல் வாங்கினா இவங்க காப்பிரைட் கொடுத்துருவாங்க. அதனால தான் ஒரு சில டைமில் ஒரு சில டிவி ப்ரோக்ராம்லேயோ அந்த ப்ரோக்ராம்லாம் சாங்ஸ் எடுத்து சொல்லும்போது காப்பிரைட் கொடுத்துருவாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. காப்பிரைட்டுக்கான தனி அமௌண்ட்டு ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் நம்ம இன்க்ளூட் ஆகும். தென் ட்ரேட்மார்க். ட்ரேட்மார்க்னால் என்ன? எ வேர்டு, சிம்பிள், லோகோ, டிசைனு, ஒரு கம்பெனியோட ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபிகேஷனை ஒரு ஸ்பெசிஃபிக் வேர்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சிம்பிளாக இருக்கலாம், இல்லை லோகோ, டிசைனு, இதுக்கு எல்லாமே ஒரு அமௌண்ட்டு பே பண்ணும்போது அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனில் இன்க்ளூட் ஆகும். தென் 6th பாயிண்ட்டு இன்ஸ்டாலேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ். இன்ஸ்டாலேஷன் மீன்ஸ் வாட் இஸ் தட்? பொருத்துதல். ஒரு மிஷினரி வாங்கிட்டு வந்துட்டாங்க, அதை ஃபேக்ட்ரியில் ஒர்க்கிங் பிளேஸில் அதை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸை தான் இன்ஸ்டாலேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்கிறோம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் இன்க்ளூடட் இன் த காஸ்ட் ஆஃப் த மெஷினரி டு அக்வயர், construct, upgrade, maintain them. Not only fixing charges but also ஒரு மெஷினரி வாங்குற சார்ஜ்லேயும், அப்புறம் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அப்கிரேட் பண்ணுறது, இருக்கிற ஒரு குவாலிட்டியோட எக்ஸ்ட்ரா அதை அப்கிரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே இன்ஸ்டாலேஷன் எக்ஸ்பென்சஸில் இன்க்ளூட் ஆகும். Then money spent on fixed assets like machinery, land, plant, etc. அது மட்டும் இல்லை, இன்ஸ்டாலேஷன்ன்றது அக்வயரிங், ஒரு மிஷினரி வாங்கிறது, லேண்டு, பிளான்ட்லாம் வாங்குற சார்ஜஸ்லையும் இன்க்ளூட் ஆகும். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். தென் நெக்ஸ்ட் டாபிக் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் 5th ஐட்டம் என்னது? அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். த பெனிஃபிட் ஆஃப் விச் வில் அக்வயர் ஃபார் ஒன் அக்கௌண்டிங் பீரியட். ஒரு அக்கௌண்டிங் பீரியடுக்கு அது பெனிஃபிட் கொடுக்கறதா இருக்கும் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா. அது எந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர்? அட்வர்டைஸ்மெண்ட். த மணி ஸ்பெண்ட் டு ப்ரமோட் எ கம்பெனிஸ் ப்ராடக்ட்ஸ், பிராண்ட். எக்ஸாம்பிள், எது வழியாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க? டிவிலேயோ, இல்லை ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்டோ, இல்லை ஈவெண்ட்டு ஸ்பான்சர்ஷிப்பு, இல்லை பிரிண்டில் அது ஒரு நோட்டீஸாக பிரிண்ட் பண்ணுறது, இல்லை நியூஸ் பேப்பரில் பிரிண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது, இல்லை ஒரு ப்ரோக்ராமுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது, அது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் இன்க்ளூட் ஆகும். அது கம்பெனியோடைய ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கு, பப்ளிக் கிட்ட அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு.
தென் நெக்ஸ்ட் 6th பாயிண்ட் பேமெண்ட் ஆஃப் ஹானரோரியம். பேமெண்ட் ஆஃப் ஹானரோரியம்னா இப்போ நிறைய கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா சம் ஆஃப் த அமௌண்ட் கொடுப்பாங்க. ஆர்கனைசேஷன் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். அமௌண்ட் கிவன் டு கெஸ்ட் லெக்சரர்ஸஸ் இருக்கலாம், வாலண்டியர்ஸ் is a type of an outside expenses for the organization. Payment made to someone for services they perform. இப்போ ஒரு பெரிய பெரிய கம்பெனிலாம் ஒரு கெஸ்ட் லெக்சரர் இருக்கோ இல்லை ஒரு வாலண்டியர்ஸ் தன்னார்வலர்கள் இருக்காங்களா, அவங்களாம் வந்து ஒரு செயலை செஞ்சால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீஸாக இருக்கலாம். அந்த ஃபீஸு எல்லாமே ஒரு ஹானரோரியம்னா ஒரு மரியாதை நிமித்தமாக கொடுக்கக்கூடிய பணம், ஃபினான்ஷியல் அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டு எல்லாமே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் இன்க்ளூட் ஆகும். சர்வீஸ், சில பேர் சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க, அதே பார்ப்போம் பப்ளிக்கு கொடுக்கக்கூடிய சர்வீஸாக இருக்கலாம். நிறைய நம்ம இப்போ ஒரு பெரிய பெரிய டிவிஎஸ் கம்பெனியாக இருக்கலாம், அந்த இன்ஃபோசிஸ், அந்த மாதிரி பெரிய கம்பெனிங்கள்லாம் வந்து பப்ளிக்கில் சொசைட்டிக்கு அவங்க சம் ஆஃப் த அமௌண்ட் ஹானரோரியமாக கொடுக்குறாங்க. மதிப்புக்குரிய அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க இந்த பப்ளிக் செய்யக்கூடிய ஒரு சர்வீஸ்க்கோ இல்லை ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்கூல்ஸ்க்கு வந்து ஃபர்னிச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதோ அந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸ்லாம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் இன்க்ளூட் ஆகும். தென் கேபிட்டல் ரெசிப்டில் உங்களுக்கு 5th பாயிண்ட்டு கான்ட்ரிபியூஷன் டுவோர்ட்ஸ் கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கான்ட்ரிபியூஷன் டுவோர்ட்ஸ் கேபிட்டல் ஃபண்ட் when a shareholder, partner, owner provides funds, property to a business capital for a business to raise funds from its shareholder. இப்போ வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் இல்லை பார்ட்னர், கம்பெனியோட பார்ட்னர், அதுக்கப்புறம் ஓனரு சம் ஆஃப் த அமௌண்ட்டோ இல்லை ப்ராப்பர்ட்டியோ பிஸ்னஸ்க்கு கொடுக்குறாங்க இல்லையா. அப்போ ஷேர் ஹோல்டர்னால் ஷேர்ஸ் வாங்குறாங்க ஒரு பிஸ்னஸ்லேருந்து, அது வந்து ஒன் ஆஃப் த கேபிட்டல் ரெசிப்ட். தென் ஃபார் எ பிஸ்னஸ் டு ரைஸ் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் இஸ் ஷேர் ஹோல்டர். ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பிஸ்னஸோடைய ஃபண்டு ரேஸ் ஆகிறதுக்கு அவங்க ஸோ மெனி ஷேர்ஸ் வாங்கும்போது அந்த ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கக்கூடிய பணமும் கேபிட்டல் ரெசிப்டில் இன்க்ளூட் ஆகும். தென் 6th பாயிண்ட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சோல்டு. லாங் டேர்ம்னால என்ன மீனிங் நமக்கு? நான் ரெக்கரிங் cash inflows from assets like selling shares இருக்கலாம், ப்ராப்பர்ட்டி. எக்ஸாம்பிள் சேல் ஆஃப் அசட்ஸ் எய்தர் tangible or intangible. நான் ரெக்கரிங்னா அடிக்கடி வராத கேஷ் இன்ஃப்ளோஸ். எது மூலிமா? ஒரு ஷேர்ஸை சேல்ஸ் பண்ணும்போதோ இல்லை ப்ராப்பர்ட்டி, பிஸ்னஸோடைய ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணும்போது ஒரு இன்கம் வருது இல்லையா, அந்த அமௌண்ட்டை தான் வந்து கேபிட்டல் ரெசிப்டாக சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து ஒரு சேல் ஆஃப் அசஸ், லேண்டோ மெஷினரி சேல்ஸ் பண்ணுறாங்க, அது டேஞ்சிபிளாகவும் இருக்கலாம், இல்லை இன்டேஞ்சிபிள்னா இந்த குட்வில், காப்பிரைட்ஸு, பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸாக இருக்கலாம். இதுக்கு எல்லா அமௌண்ட்டும் கேபிட்டல் ரெசிப்டில் இன்க்ளூட் ஆகும். தென் ரெவென்யூ ரெசிப்டில் 5th பாயிண்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா ரிட்டர்ன் ஏர்ன்ட் ஆன் அன் இன்வெஸ்ட்மெண்ட் சச் அஸ் பாண்டாக இருக்கலாம், ஈக்விட்டி, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, இதில் எல்லாமே வந்து வரக்கூடிய, இப்போ பாண்ட்லேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு, ஈக்விட்டி ஷேர்ஸ்லேருந்து வரக்கூடிய டிவிடெண்ட்டு, இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே ரெவென்யூ ரெசிப்டில் வரும். அந்த ரெவென்யூ ரெசிப்ட்னாலே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டையும் நம்ம ரெவென்யூ ரெசிப்டில் போடுவோம். தென் 6th பாயிண்ட்டு கவர்மெண்ட் கிராண்ட்ஸ், ஜென்ரல் பர்பஸ். சில டைம் வந்து கவர்மெண்ட்டு ஒரு சில அமௌண்ட்டு கிராண்ட் பண்ணுவாங்க. அது என்ன மாதிரி அமௌண்ட்னா ஃபினான்ஷியல் அவார்டு கிவன் பை எ ஃபெடரல், ஸ்டேட், லோக்கல் கவர்மெண்ட் ஃபார் த ஜென்ரல் பர்பஸுக்கு. எக்ஸாம்பிள் பப்ளிக் சர்வீஸாக இருக்கலாம், ஸ்டிமுலேட் தி எக்கனாமியாக இருக்கலாம்.
இப்போ அதுவும் ரெவென்யூ ரெசிப்டில் இன்க்ளூட் ஆகும். ஃபெடரல் மீன்ஸ் வாட் இஸ் தட்? சென்ட்ரல் அண்ட் சென்ட்ரல் ஆர் யூனியன் கவர்மெண்ட் வித் ஸ்டேட், போத் கவர்மெண்ட் ஆர் செப்பரேட்லி ஸ்டேட் ஆர் லோக்கல் கவர்மெண்ட், இவங்கெல்லாம் ஃபினான்ஷியல் அவார்டு கொடுப்பாங்க. கம்பெனியோடைய பர்ஃபார்மன்ஸுக்கோ அந்த மாதிரி, இல்லை பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை கம்பெனியை வந்து எக்கனாமி ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கோ, ப்ரமோட் பண்ணுறதுக்கோ, ஸோ இது மாதிரி ஜென்ரலான பர்பஸுக்கு கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் கிராண்ட்ஸும் ரெவென்யூ ரெசிப்டில் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.